பிரமாணம் பீஜமவ்யயம் அர்த்தோ நர்த்தோ மகாகோஷோ மகாபோகோ மகாதனः அனிர்விண்ணஸ்தவிஷ்டோ பூ தர்மயூபோ மகாமகः நக்ஷத்ரணேமி நட்சத்ரே க்ஷமக்ஷாமः சமீஹனः யஜ்ஞயிஜ்யோ மகேஜ்யஸ்ச க்ரதுः சத்ரம் சதாம் கதிः சர்வதர்ஷி விமுக்தாத்மா சர்வஜ்ஞோ ஞானமுத்தமம் சுவ்ருதः சுமுகः சூக்ஷ்மः சுகோஷः சுஹுதः சுஹுத் மனோகரோஜிதக்ரோதோ வீரபாகுர்விதாரணः ஸ்வாபனஸ்வவசோ வியாபீ நைகாத்மாநேககர்மகிருத் வத்சரோ வத்சலோ வத்ஸி ரத்னகர்ப்போதனேஸ்வரः. எல்லாருக்கும் படிக்க வருது தானே? படிப்பில் நினைக்கிறேன். இனிமே இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கோ, அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்குமே எந்த டவுட்டும் இருக்கிற மாதிரி தெரியலை, இருந்தால் சொல்லுவேளே, அதனால் சொல்லாததுனால புது கிளாஸுக்கு போகிறோம். தர்மகிருத் தர்மே சதசட்சரமட்சரம் அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்சுः விதாதா கிருதலக்ஷணः. தர்மகிருத் தர்மி போட்டிருக்கு. தர்மகுபு, தர்மகிருத்து, தர்மி, அப்படி 3 வார்த்தைகள் அதில் இருக்கு. அந்த 3 வார்த்தைகளையும் சேர்த்து தர்மகுப் தர்மகிருத் தர்மி போட்டிருக்கு. அதை பிரித்து பார்த்தோம்னாக்கா தர்மகுபு, தர்மகிருத்து, தர்மி, அப்படி 3 வார்த்தைகள். சதசட்சரம் அக்ஷரம், சது சட்சரம் அக்ஷரம். அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்சுஹு, இங்கே சஹஸ்ராம்சுர் விதாதா போட்டிருக்கு. அதை பதம் பிரித்து சொல்லும் பொழுது சஹஸ்ராம்சுஹு விதாதா கிருதலக்ஷணா சொல்லணும். பார்க்கலாமா? தர்மகுப் தர்மகிருத் தர்மே சதசட்சரமட்சரம் அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்சுः விதாதா கிருதலக்ஷணः கபஸ்தினேவி சத்வஸ்தः சிம்ஹோ பூதமகேஸ்வரः ஆதிதேவோ மகாதேவோ தேவேஷோ தேவபிருத் குருः. திருப்பி படிக்கிறேன் பாருங்க. கபஸ்தினேமி சத்வஸ்தः சிம்ஹோ பூதமகேஸ்வரः ஆதிதேவோ மகாதேவோ தேவேஷோ தேவபிருத் குருः. உத்தரோ கோபதிர்கோப்தா, கோபதிர்கோப்தா, அது 2 வார்த்தைகள். கோபதிஹி கோப்தா, அந்த கோபதிஹி அது அந்த விசர்க்கத்தை எடுத்துட்டாக்கா அங்கே ஒரு இரு சவுண்டு வருது. அதனால கோபதிர் கோப்தா. ஞானகம்ய புராதனः சரீரபூதபிருத் போக்தா கபீத்ரோ பூரி தட்சிணः. அடுத்தது போலாமா? சோமபோ மிருதபः சோமः புருஜித் புருஷத்தமः வினயோ ஜெயः சத்யசந்தோ தாசார்க்கः சாத்வதாம் பதிः. சோமபோ மிருதபः, சோமபः சோமபானம் பண்ணினவர், அமிர்தவः அமிர்தத்தை சாப்பிட்டவர். அப்போ சோமபோ மிருதபः சோமः
மிருதபகாங்கிற வார்த்தை கிடையாது. சோமபகா அந்த எஸ் போட்டனால அங்கே ஆ அண்டர்ஸ்டுட்டாக இருக்குது. முன்னே அதை நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த வார்த்தைகள் சொல்லும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக உச்சாரணம் பண்ணணும். சோமபோ மிருதபஸ் சோமஹா, சோமபோ மிருதபஸ் சோமஹா கரெக்டாக வரும். புருஜித் புருஷத்தமஹ வினயஹ ஜயஹ சத்யசந்தஹ சத்யசந்தோ இப்படி இருக்கு. சத்யசந்தஹ தாசார்ஷஹ சாத்வதாம் பதிஹி. சரி, அடுத்தது ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தோமித விக்ரமஹ அம்போ நிதிஹி அனந்தாத்மா மகோததிசயோத்தகः. இதில் ஜீவஹா நமக்கு தெரியும், வினீதா சாட்சி சரி. முகுந்தோ மித விக்ரமஹ, முகுந்தோ மித விக்ரமஹ சொல்லப்படாது. முகுந்தஹ அமித விக்ரமஹ சொல்லணும். மித விக்ரமஹ தான் விக்ரமம் ஓரளவாக இருக்கிறது. அமிதம்னா என்ன அர்த்தம்? நிறைய இருக்கிறதுக்கு அமிதம் சொல்லுவாள். நம்ம எதாவது சொல்லுவோமே அமிதமானால் அமிர்தம் நஞ்சு சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஜாஸ்தியாக இருந்தானாக்கா ஜாஸ்தியாக இருக்குது சொல்கிறதுக்கு அமிதம். மிதம்னா கொஞ்சமாக இருக்கிறது, தேவைக்கேற்ப இருக்கிறது மிதம் சொல்லுவா. தேவைக்கு மேலே நிறைய இருக்கிறது அமிதம் சொல்லுவா. ஸோ முகுந்தோ மித விக்ரமஹா சொல்லப்படாது. அங்கே வந்து முகுந்தோ மித விக்ரமஹா அது சேர்த்து சொல்லலாம். அப்படி சொல்லலாம் முகுந்தா அமித விக்ரமஹா அப்படி கூட சொல்லலாம். ஆனால் அது ஜாக்கிரதையாக சொல்லணும். முகுந்தோ மித விக்ரமஹா அப்படி சொல்லப்படாது. அதே மாதிரி முகுந்தகா மித விக்ரமஹா அப்படின்னு சொல்லப்படாது. முகுந்தகா சொல்லித்தானாக்கா அமித விக்ரமஹா சொல்லணும். அப்படி இல்லைன்னா முகுந்தோ மித விக்ரமஹா அப்படி சொல்லி சொல்லணும். அம்போ நிதிரனந்தாத்மா, அது என்னது? அம்போ நிதிர் அனந்தாத்மா. ரணந்தாத்மா அப்படி ஒரு வார்த்தை இருக்கா கேட்டா ரணந்தாத்மாங்கிற வார்த்தை கிடையாது. அம்போ நிதிஹி ஒரு வார்த்தை, அனந்தாத்மா ஒரு வார்த்தை. அப்போ அம்போ நிதிஹி அனந்தாத்மா சொல்லணும். இந்த ரா வந்து அந்த விசர்க்கம் அங்கே வர்றதுனால, அதுக்கு அடுத்த மாதிரி ஆ வர்றதுனால அங்கே ராங்கிற சவுண்டு வருது. அம்போ நிதிஹி அனந்தாத்மா. இப்போ நிதிஹி அப்படி விடுறத அது விடலை தானாக்கா அம்போ நிதிர் அனந்தாத்மா அப்படி சொல்லணும். சில பேர் என்ன பண்ணுவா, அம்போ நிதின்னு சொல்லுவா, இந்த பக்கம் அனந்தாத்மான்னு சொல்லுவா. அது தப்பு, இப்படி சொல்லக்கூடாது. அம்போ நிதிர் அனந்தாத்மா சேர்த்தி சொல்லி விடலாம், தப்பு கிடையாது. அப்படி சொல்ல வல்லை அப்படி சொல்லினாக்கா அம்போ நிதிஹி அனந்தாத்மா அப்படி சொல்லணும். மகோததிசயோந்தகா, மகோததிசயோந்தகா இங்கே அதே மாதிரி தான். மகோததிசயோ அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. மகோததிசயா, மகோததி தான் சமுத்திரம், பாத் சமுத்திரத்தில் படுத்துக்கிட்டு இருக்கார் க்ஷீராப்தியில். அதனால மகோததிசயா அந்தகா. அந்தகா யார்? யமன். யமனுக்கு அந்தகன்னு சொல்லி பேர். மகோததிசயோந்தகா அதே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து சொல்லணும். திருப்பியும் சொல்கிறேன் பாருங்க. ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தோமித விக்ரமஹ அம்போ நிதிரனந்தாத்மா மகோததிசயோந்தகः. கரெக்டா? அடுத்தது பாருங்க. அஜோ மஹார்ஹः ஸ்வபாவ்யோ ஜிதாமித்ர பிரமோதனः ஆனந்தோ நந்தனோ நந்தः சத்யதர்மா த்ரிவிக்ரமः. அஜோ மஹார்ஹः ஸ்வபாவ்யः, ஸ்வபாவ்யோ அப்படி வருது. சம்ஸ்கிருதத்தில் ஒரு விசேஷம், இந்த நடுவில் வர இடத்துலலாம் இந்த அகாரங்கள் வர இடத்துலாம் ஒரு ஓ காரம் வரும். இப்போ ஸ்வபாவ்யா அப்படி சொல்லதான் ஒரு வார்த்தை இருக்கே தவிர ஸ்வபாவ்யோ அப்படி சொல்லி ஒரு வார்த்தை கிடையாது. ஸ்வபாவ்யா ஜிதாமித்ர பிரமோதன.
அப்போ அஜோ மகார்கஸ்வாபாவ்யோ ஜிதாமித்ர பிரமோதனஹ ஆனந்தோ நந்தனோ நந்தः சத்யதர்மா த்ரிவிக்ரமஹ. அடுத்தது மகர்ஷி கபிலாச்சார்யः கிருதஜ்ஞோ மேதினீபதிः திரிபதஸ்திரிதசாத்யக்ஷோ மகாஸ்ருங்கக்ருதாந்தக்ருத். மகர்ஷிः கபிலாச்சார்யः கிருதஜ்ஞோ கிருதஜ்ஞः முன்னாடி சொன்ன மாதிரியே தான். மகாததிசயோந்தகः முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஸ்வபாவ்யோ ஸ்வபாவ்யா ஸ்வபாவ்யோ ஆச்சு. அதே மாதிரி கிருதஜ்ஞா அப்படி சொன்னது கிருதஜ்ஞோ மேதினீபதிஹி திரிபதः திரிதசாத்யக்ஷோ. இங்கே பாருங்க, திரிபதஸ்திரிதசாத்யக்ஷோ இருக்கு, ஸ்திரிதசாத்யக்ஷோங்கிற வார்த்தை கிடையாது. திரிபதா ஒரு வார்த்தை, திரிதசாத்யக்ஷங்கிறது ஒரு வார்த்தை. அது ரெண்டு வார்த்தையும் சேர்த்தும் போது அங்கே வந்து அந்த விசர்க்கம் ஆனது ஒரு இஸ்ஸுங்கிற சவுண்டு வருது. அப்போ இஸ்ஸு த்ரீ ஸ்திரீ ஆயிடுறது. அதனால திரிதசாத்யக்ஷோ வார்த்தை அப்படி வருது. மகாசிருங்க கிருதாந்த கிருத் மகாவராஹோ கோவிந்தः சுஷேண கனகாம் கதிஹி குஹ்யோ கபீரோ கஹனோ கஹனஹங்கிறது கஹனோ ஆயிருக்கு. குப்த சக்கர கதாதரஹ குப்தஹ சக்கர கதாதரஹ குப்த சக்கர கதாதரஹ இருக்கு. இப்போ குப்தகாங்கிறதுல இருக்கக்கூடிய ஹா அந்த பக்கம் சேர்த்து வரும்பொழுது இஸ்ஸு சவுண்டு வருது. குப்த சக்கர கதாதரஹ ஆறுது. வேதாஸ்வாம் கோஜித கிருஷ்ணோ திருட சங்கர்ஷணோச்சுதः. வேதாஸ்வாங்கः அஜிதः கிருஷ்ணः திருடः சங்கர்ஷணः அச்சுதः. இப்படி அந்த பதங்களை பிரிக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாம நாமாவளியில் பார்த்தீங்கன்னாக்கா சங்கோஜிதா அப்படி ஒரு அர்த்தம் கிடையாது. வேதாஸ்வாங்கः வேதாः ஸ்வாங்கः அஜிதः கிருஷ்ணः திருடः சங்கர்ஷணः அச்சுதஹ்ங்கிற வார்த்தையை தான் நம்ம நாமாவளியில் பார்க்கும்போது பார்க்கலாம். வருணோ வாருணோ விருட்சः புஷ்கராட்சோ மகாமனாः. இப்போ திருப்பியும் பார்க்கலாம். வேதாஸ்வாங்கோஜித கிருஷ்ணோ திருட சங்கர்ஷணோச்சுதः வருணோ வாருணோ விருட்சः புஷ்கராட்சோ மகாமனாः. அடுத்தது 60வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தோட இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். அடுத்தது 61 பார்க்க வேண்டியிருக்கு. பகவான் பகஹானந்தி பகஹா ஆனந்தி அந்த ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு எஸ் அங்கே போட்டிருக்கா. ரெண்டு எஸ் போட்டிருக்கிறதுனால அங்கே என்ன பண்ணணும், பகவான் பகஹா பகன் சொல்லி அசுரனை பகாசுரனை கொண்டதுனால பகவானுக்கு பகஹா அப்படி பேர். அதே மாதிரி அதில் ஒரு ஆங்கிற தீர்க்கம் இருக்குது. ஆனந்தி அதுலேயும் ஒரு தீர்க்கம் இருக்கிறதுனால அங்கே ரெண்டு எஸ் போட்டிருக்கா. பகவான் பகஹானந்தி வனமாலீஹலாயுதः ஆதித்யோ ஜோதிராதித்யः சஹிஷ்ணுர்கதி சத்தமः ஆதித்யः ஜோதிராதித்யः சஹிஷ்ணுः கதி சத்தமः இப்படி பிரித்து படிக்கணும். இப்போ பகவான் பகஹா ஆனந்தி வனமாலி ராயுதः ஆதித்யः ஜோதிராதித்யः சஹிஷ்ணுः கதி சத்தமः. இதோட இங்கே நிறுத்திக்கிறோம். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஹரி ஓம்.